ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேர்கொண்ட பார்வையில் தனுஷுடைய ஒண்டர்பார் பிலிப்ஸ் டான் பிக்சர்ஸ் கூட்டு தயாரிப்பில் தனுஷ் டைரக்ஷன்ல தனுஷ், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, சத்யராஜ், ராஜகிரண், அருண் விஜய், சமுத்திரகனி, பார்த்திபன் மற்றும் பலர் நடிப்பில் ஓப்பன் பண்ண இட்லி கடையில் வந்து இட்லிகள் டேஸ்டா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். வாங்க நேரடி நிகழ்ச்சிக்கு போகலாம். தேனி மாவட்டத்தில் இட்லி கடை வச்சிருக்கிற சிவனேசங்கிற ராஜகிரண், கஸ்தூரிங்கிற கீதா கைலாஸ் தம்பதிகளுடைய மகன் தான் முருகன்கிற தனுஷ். சென்னையில கேட்டரிங் படிக்கிற ஒரு கிராமத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற பாரம்பரிய சிவனேசன் இட்லி கடையோட பிரான்சைஸ் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களை ஓபன் பண்ணி வியாபாரத்தை பெருசாக்கி பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பா ராஜகிரண் சம்மதிக்காததால சென்னைக்கே வேற வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சு கார் பங்களான்னு வாங்கி சொகுசா வாழ நினைக்கிறார் தனுஷ். அந்த மாதிரியே தன்னோட அப்பா சம்பவத்தோட சென்னைக்கு போய் தொழிலை வளர்த்து அங்கிருந்து பாங்காக்கு போய் அங்க விஷ்ணுவர்தன்கிற சத்யராஜோட நிறுவனத்துல மிகப்பெரிய பொறுப்புல வேலை பார்க்கிறாரு. சத்யராஜோட நிறுவனம் இவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்லா வளர்றதால இவருடைய தொழில் திறமை பிடிச்சு போய் தன்னுடைய மகள் மீனாங்கிற ஷாலினி பாண்டே ஆசைப்பட்டதுனால ஸ்டேட்டஸ் அந்தஸ்து பார்க்காம கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாரு. ஆனா அதே நேரம் இவருடைய மகன் அஸ்வின்கிற அருண் விஜய் கம்பெனியை பொறுப்பா கவனிக்காம ரொம்ப ஊதாரியா இருக்கிறதுனால அப்பாவுக்கும் மகனுக்கு அடிக்கடி சண்டை வருது. அந்த சண்டைகள்ல அப்பா மகனை முருகனோட கம்பேர் பண்ணி பேசி மகனோட கோபத்தை இன்னும் அதிகமாக்குறாரு. அப்ப தனுஷுக்கு ஷாலினிக்கு கல்யாணம் நடக்கிற சந்தர்ப்பத்துல தனுஷுடைய அப்பா ராஜகிரண் சங்கராபுரத்துல இறந்து போறதுனால இறுதி சடங்குக்கு அவசரமா கிளம்பி வர்ற தனுஷுக்கு கிராமத்துல அப்பாவுடைய பாரம்பரிய கடையை மூடுறதுல விருப்பம் இல்லாம அங்கேயே இருந்து தொடர்ந்து நடக்க ஆசைப்படுறாரு. அதனால பாங்காக்ல தனுஷுக்கும் ஷாலினிக்குமான மேரேஜ் பிரேக்கப் ஆகுது. அதனால ஆத்திரப்படுற சத்யராஜ், ஷாலினி, அருண் விஜய் இவங்க தனுஷுடைய கிராமத்துக்கு வந்து என்ன பண்றாங்க? தனுஷனுடைய சிவனேசன் இட்லி கடை என்னாச்சு? தன்னுடைய தொழில் போட்டியாளர் மாரிசாமிங்கிற சமுத்திரகனியவும் அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் பார்த்திபனை தனுஷ் சமாளிச்சாரான்னு நமக்கு சுவையான இட்லிகளோட பரிமாறி சொல்ற படம் தான் இட்லி கடை. படத்தோட நாயன் முருகன் கதாபாத்திரம் தனுஷ். இந்த மாதிரி கேரக்டர்கள் தனுஷ்க்கு சும்மா இட்லி சாப்பிடுற மாதிரி எப்பவும் போல சும்மா இட்லி கூட சட்னி சாம்பார கலந்து பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டது மட்டும் இல்லாம நமக்கு ஊட்டி விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட திருச்சிற்றம்பலம் படத்துல ஒரு தனுஷோட ரிப்பீட் வெர்ஷன் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி நித்யா மேனன். ஆரம்பத்துல தன்னுடைய அப்பா கிட்ட நான் பட்டணத்துக்கு போய் நிறைய காசு சம்பாதிச்சு கார் பங்களான்னு செட்டில் ஆகணும்னு தன்னுடைய ஆசைகள் கனவுல சொல்றதுலாம் தான் ஆரம்பிச்சு பாங்காக்ல சத்யராஜ், ஷாலினியோட மிங்கில் ஆகுறது, அருண் விஜய் கிட்ட பஞ்சஸ் வாங்குறது, தன்னுடைய சின்ன வயசுல தன்னுடைய சங்கராபுரம் கிராமம், அம்மா அப்பா, அவங்களுடைய பாஸ், அவங்களோட இட்லி கடை இதெல்லாம் தந்த இனிமையான நினைவுகளை அசைப்படுறது, அப்பா இறந்த உடனே தவிச்சு போய் ஓடி வர்றது, அம்மாவும் இறந்த உடனே ரொம்ப துடிச்சு போய் அவங்களுக்காக கடையை மறுபடியும் நடத்துறது, அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போது சந்தோஷமா கூட வச்சுக்க முடியலன்னு வருத்தப்படுறது, நித்யா மேனன் காதலை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறது, இப்படியே போய் கடைசியில நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணம், கார், பங்களா முக்கியம் இல்ல, நம்மளை நேசிக்கிற நம்மளுடைய ரத்த பந்தங்கள், உறவுகள், ஊர்க்காரங்க தான் புரிஞ்சுக்கிற சீன் வரைக்கும் சும்மா கலக்கி எடுத்திருக்காரு. தனுஷுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். அடுத்து நித்யா மேனன் அப்படியே திருச்சிற்றம்பலம் படத்துல ஒரு சோபனா கேரக்டருடைய ரூரல் வெர்ஷன். பணக்கார காதலியை விட உயிருக்குயிரா நேசிக்கிற காதலி தான் காலஃபுல்லா நம்மளை தாங்குவான்னு ப்ரூவ் பண்ற கதாபாத்திரத்துல சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல தனு அப்பா அம்மாவை கவனிக்காம ஃபாரினுக்கு போன ஊதாரின்னு இருக்கிறது, அவர் கடை சமுத்திரகனிக்கு விற்கலன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல அட்ராக்ஷன் ஆகி அவருடைய கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம், துக்கம், முன்னேற்ற, வீழ்ச்சி எல்லாத்துலயுமே துணை அணிக்கிறது. சமுத்திரகனி பொண்ணு கேட்டு வரும்போது அவரோட சண்டை போடுறது, தன்னுடைய காதலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, தனுஷ் கிட்ட செல்லமா கோவிச்சுக்கிறது. ரொம்ப முக்கியமா தனுஷனுடைய மேரேஜ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு உடனே சந்தோஷப்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்றதுன்னு இப்படி ஏகப்பட்ட சீன்களை நல்லா பண்ணிருக்கிற நித்யா மேனனுக்கும் பாராட்டுக்கள். அடுத்து ராஜகிரண் கேமியோ ரோல் தான். ஆனாலும் மனுஷன் தவமா தவம் படத்துல ஒரு அப்பா மாதிரியே வந்து நம்ம மனசு அப்படியே கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம நம்மள உயிருக்கு நேசிக்கிற நம்ம அப்பாவை அப்படியே நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. முக்கியமா ஒரு விடிய காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு ஹோட்டலுக்கு போய் பாத்திரங்களை கழுவி மாவு அரைச்சு சமையலுக்கு ப்ரிப்பேர் ஆகிற சீன், கிரைண்டரை விட கையால மாவட்டினாதான் நல்ல அருமையான டேஸ்ட் வரும்னு சொல்ற சீன், குலதெய்வ சாமிகளுடைய மகத்துவத்தை சொல்ற சீன், தான் இறந்த பிறகு தனுஷ் கனவுல மாய பிம்பமா வந்து மோட்டிவேட் பண்ற சீன்கள் சூப்பரா பண்ணிட்டு தான் ராஜகிரண். அடுத்து அருண் விஜய் தமிழ் சினிமால மோஸ்ட் வாண்டட் அண்டர் ரேட்டட் ஹீரோக்கள் எப்படியாவது முதலிடம் பிடிக்கணும்னு அதர்வா கூட சரியான போட்டி போடுற ரோல் இருக்கு. ஜனனம், தடையறத்தக்க, தடம், சினம், மிஷன் சாப்டர் 1, குற்றம் 23, வணங்கான் மாதிரி படங்கள்ல ஹீரோவாகவும், என்ன ஏறி இந்த தெலுங்கு படம் தான் ஃபைட்டர், அதுக்கப்புறம் ஒரு கன்னட படம், இப்ப இட்லி கடை மாதிரி படங்கள்ல வில்லனாவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப சொன்ன படங்கள்ல நிறைய படங்கள் ஹிட் படங்கள் தான். ஆனாலும் மனுஷனுக்கு இப்போ ஒரு மார்க்கெட் வேல்யூ இல்லாம இருக்கு. இவரை விட மொக்கையான படங்கள் கொடுக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் பெரிய ஸ்டார் சுத்திக்கிட்டு இருக்காங்க.
ஆனாலும் இந்த மிஷன் சாப்டர் 1 வணங்கான் மாதிரி படங்கள்ல கம்பீரமான ஒரு ஹீரோவா நடிச்சுட்டு இந்த படத்துல ஒரு வில்லனா தனுஷ் கிட்ட அடி வாங்கி விழுகிறதெல்லாம் பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருந்தது. இந்த படத்தை தனுஷ்காக நடிச்சு கொடுத்திருக்காரு நினைக்கிறேன். ஆனாலும் சூப்பரா பண்ணியிருந்தாரு அருண் விஜய். இவர் வர்ற சீன்கள்ல குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல இவர் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பார்த்தா நமக்கே சீட்ல இருந்து எந்திரிச்சு ஸ்கிரீனுக்குள்ள போய் இவர் கண்ணத்துல ஓங்கி நல்ல அறவடலாம் போல இருந்தது. அந்த அளவுக்கு நம்மளை இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். இவரெல்லாம் தமிழ் சினிமா நல்லா யூஸ் பண்ணிருக்கணும், ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அது நம்ம தமிழ் சினிமா வழக்கமாச்சே, முக்கியமான படம் ஹீரோக்கள்லாம் தளபதின்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. டேலண்டா இருக்கிற நடிகர்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனாலும் அருண் விஜய் மேலே கொஞ்சம் மிஸ்டேக்கள் இருக்கு. மார்க்கெட் இல்லாததால என்னே இருந்தால் படத்துல வில்லனா நடிச்சாரு, ஓகே. அதுக்கப்புறம் இவர் ஹீரோவா நடிச்ச தடம், குற்றம் 23, இப்ப மிஷன் சாப்டர் 1 படங்கள் ஓரளவுக்கு கிட்டாலும் மறுபடியும் ஏன் வில்லனா நடிக்க ஆரம்பிச்சு இந்த கிட்டத்தட்ட ஜெய்சங்கர் விஜய் சேதுபதி மாதிரி அருண் விஜய் ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காரு நினைக்கிறேன். அடுத்து சத்யராஜ் ஸ்டேட்டஸ் அந்தஸ்து பார்க்காம மகனுடைய விருப்பத்தை பார்க்கிற ஒரு நல்ல அப்பாவா, தன்னுடைய எம்ப்ளாயியை நல்லா என்கரேஜ் பண்ற ஒரு நல்ல முதலாளியா, அதே நேரத்தில் இவனை தன்னுடைய மருமகனாக்குனா பின்னால எந்த அளவுக்கு தன்னுடைய நிறுவனத்தை டெவலப் பண்ணி கொண்டு வருவார்னு கணக்கு போற ஒரு புத்திசாலி பிசினஸ் மேனா, ஆனா தன்னுடைய மகனை சரியா வளர்க்க தெரியாம கண்மூடித்தனமா பாசம் காமிக்கிற ஒரு முட்டாளா சூப்பரா பண்ணியிருந்தாரு சத்யராஜ். குறிப்பா மகன் அவர் கெஞ்சிர சீன்கள்ல நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. அடுத்து பரோட்டா கடை மாரிச்சாமி அவரை சமுத்திரக்கணி வில்லன் விஷயத்துல நல்லா லந்து கொடுத்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி போலீஸ் அவரை பார்த்தீங்கன்னா கிடைச்ச இடத்துல ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறார் இந்த படத்துல. அடுத்து இன்னொரு நாயகன் ஷாலினி பாண்டியோட சூப்பர் நடிப்பு நீங்க தெலுங்கு படம் அர்ஜுன் ரெட்டி உட்பட சில படங்களை பார்த்துக்கலாம். 2-3 தமிழ் படங்களே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஸ்டேட்டஸ் அந்தஸ்தெல்லாம் பார்க்காம ஒருத்தனோட திறமையை, அவனோட கடுமையான உழைப்பை, புத்திசாலித்தனத்தை மட்டும் பார்த்து காதலிக்கிற ஒரு நல்ல காதலியா வர்றாங்க. தனுஷுக்கும் தனக்கும் மேரேஜ் பிரேக்கப் ஆனாலும் கடைசி வரைக்கும் தனுஷை விட்டு கொடுக்காம அவருக்கு அப்பா அண்ணா கிட்ட சண்டை முறை காட்சிகளை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு லவர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க ஷாலினி. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து தனுஷ் அம்மா வர கீதா கைலாசம் ஏற்கனவே நடிச்ச சார்பட்டா பரம்பரை, மாமன்னன், அமரன் படங்களோட கம்பேர் பண்ணும்போது இதுல உங்களுக்கு கிடைச்ச ஸ்பேஸ் கம்மி தான். ஆனாலும் நடு ராத்திரி இருந்துச்சு ஹஸ்பண்ட் எழுப்பி ஹோட்டலுக்கு அனுப்பணும் பிரம்ம பிடிச்ச மாதிரி தவிக்கிற சீன். தனுஷ் கிட்ட தன்னுடைய ஹோட்டல் வரலாறு, தனக்கும் ராஜ்கிரனுக்கும் ஆரம்பிச்ச அந்த திருமண உறவு, அவங்க கடையை எப்படி கட்டினாங்க, இட்லி பிசினஸ் எப்படி வளர்த்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ற சீன்கள் சூப்பரா பண்ணியிருந்தாங்க கீதா கைலாசம். தனுஷோட இளம் வயது அம்மாவோட பிரிகிதா சாகா, இளவரசு, வடிவுக்கரசி, டெய்லி ஹோட்டலுக்கு வந்து இட்லி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ற அந்த தாத்தா, ஆடுகளம் நரேன், எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. படத்துடைய டைரக்டர் தனுஷ்க்கு டைரக்டர் 4வது படம். இதுல பவர் பாண்டிய நல்ல ஒரு ஹிட்டான படம். ராயன் படம் ரொம்ப ராவா இருந்தாலும் பட்ஜெட்டோட ஒரு 50 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த படத்தை நான் நேத்து தான் பார்த்தேன். போன வாரம் என்னால பார்க்க முடியல. காரணம் காந்தாரா கிடையாது. எனக்கு என்னதான் ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும்னாலும் ரொம்ப ராவான ஆக்ஷன் படங்கள் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால அந்த தனுஷோட பழைய ராயன் படம் கொடுத்த அடியினால இந்த படம் பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த பிறகுதான் இந்த படத்தை நான் நேற்று போய் பார்த்தேன். தியேட்டர்ல 10 பேர் தான் இருந்தோம். 10வது ஆளா நான் போனதுனால இந்த ஷோ ஓட்டினேன். நானும் போகலன்னா வந்த 9 பேர் அப்படியே இன்னைக்கு ஷோ கேன்சல் அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்படிதான் நான் ஏன் இந்த படம் பார்க்க தியேட்டருக்குள்ள நுழைஞ்சும் போது அங்க நின்றுட்டு இருந்த 9 பேரை என்னை வாங்கன்னு என்னை வெல்கம் பண்ணதுக்கான காரணமே அப்படிதான் எனக்கு புரிஞ்சது. இப்ப தனுஷ் இந்த இட்லி கடையை ஓபன் பண்ணி மல்லிகைப்பூ மாதிரி இட்லிகளை ஏகப்பட்ட மாரல் வேல்யூஸ்ங்கிற டேஸ்டான சட்னி சாம்பாரோட சூப்பரா பரிமாறி இருக்காரு. அதுவும் காந்தாரா மாதிரி பெரிய படம் கூட போட்டி போட வைக்கலான்னு தைரியமா இருக்கிறதுக்காகவே தனுஷ் நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கான பட்ஜெட் தான். ஆனா கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி ஒரு கிண்ணத்துல ஏகப்பட்ட கடுகுகள், சரி ஏகப்பட்ட மாரல் வேல்யூக்களை சொல்லி இப்படி ஒரு அருமையான ஃபீல் குட் மூவி கொடுத்திருக்காரு தனுஷ். அப்பா அம்மாவோட கடைசி காலத்துல அவங்கள வச்சு சந்தோஷமா பார்த்துக்கணும். அம்மா அப்பாவுடைய நம்பிக்கை கனவுகளை சந்திச்சிடக்கூடாது. வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்துல உணர்ச்சி வசப்பட்டு ராயன் மாதிரி வன்முறையை கையில் எடுக்க கூடாது. அகிம்சை ஆகியதன் மூலமா நம்மளுடைய விரோதிகளை ஜெயிக்கணும். என்னதான் பணம் காசு பங்களான்னு சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்க ஆசைப்பட்டாலும் நமக்கு உண்மைக்கே சந்தோஷம் நிம்மதி கொடுக்கிறவங்க நம்முடைய நலம் விரும்பிகள், நம்ம அம்மா அப்பா, நம்ம சகோதர சகோதரிகள், நம்ம ஊரு, நம்ம சின்ன வயசுல விளையாடின தெருக்கள், ரோடுகள், மைதானங்கள், நம்ம படிச்ச பள்ளிக்கூடங்கள், நம்ம பாலிகால நண்பர்கள், உறவினர்கள், நம்ம வீட்டுல வளர்க்குற நாய், பசுக்கள், பூனைகள், மரம், செடிகள், பூக்கள் நம்ம குலதெய்வங்கள் தான். அப்பா பையனை எப்படி வளர்க்க கூடாது, எப்படி வளர்க்கணும்னு
மனுஷன் வண்டி வண்டியா மாரல் வேல்யூஸ் மெசேஜ்கள் அள்ளி நிறைச்சிருக்காரு இந்த படத்துல. இந்த மாரல் வேல்யூ பத்தி பேசும்போது என்னோட யூடியூப் சேனல்ல சினிமா விமர்சன நிகழ்ச்சி பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்றேன். நான் சினிமா ரிவ்யூ பண்ணும்போது கடைசி ஃபைனல்ல வந்து ஒரு படத்துக்கு 5 ஸ்டார்க்கான ரேட்டிங் கொடுக்குறேன்னா அது 5 கிரைட்டீரியா அடிப்படையில். முதல் ஸ்டார் வந்து மாரல் வேல்யூ. அந்த படம் நமக்கு என்ன மெசேஜ் சொல்லுது, ஒரு 200 ரூபாய் செலவழிச்சு ஒரு படம் பாக்குறதுனால அதனால நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன, அதுக்காக ஒரு ஸ்டார். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டார் கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா அருமையா சூப்பரா இருந்தார். அடுத்து 3வது ஸ்டார் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷனுக்கு. அந்த படம் என்னதான் டெக்னிக்கலா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த படத்துக்கு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அனிமேஷன் ஒர்க் எவ்வளவு சூப்பரா பிரம்மாண்டமா இருந்தாலும் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டார் ஒண்ணுதான். அடுத்து ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அண்ட் கண்டென்ட்க்கு 2 ஸ்டார். இப்படி மொத்தமா 5 ஸ்டாருக்கு வேல்யூ பண்ணி தான் ரேட்டிங் கொடுக்குறோம் நம்ம யூடியூப் சேனல் நேர்கொண்ட பார்வை தெரியும் நிகழ்ச்சிகள். மெசேஜ்கள், மாரல் வேல்யூகள் எதிர்பார்த்துட்டு படத்துக்கு போக நம்ம என்ன ஸ்கூலுக்கு போய் பாடமா படிக்கிறோம்னு நீங்க கேட்கலாம். ஸ்கூல்ல பாடம் படிக்கிற நேரத்துல கூட நம்ம சினிமாவை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம், நேத்து பார்த்த படம் எப்படி இருக்கு, அதுல ஹீரோவோட ஆக்டிங் எப்படி இருக்கு, அந்த படத்துல சாங்ஸ் ஃபைட் எப்படி இருந்துச்சுன்னு வாத்தியார் பாடம் எடுக்கும் போது கூட நைஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சினிமா தியேட்டர்ல என்னைக்காவது பித்தாகோரஸ் தியரி பத்தியோ, சமுத்திரகுப்தர், திருவள்ளுவர், ஷேக்ஸ்பியர் பத்தியோ, நியூட்டன் லா பத்தியோ, நெக்ஸ்ட் வீக் வர போற அசஸ்மெண்ட் பத்தியோ, ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் பத்தியோ டிஸ்கஸ் பண்றோமா? அந்த அளவுக்கு சினிமா நம்ம லைஃப்ல வந்து பாதிச்சிருக்கு. சினிமா மூலமா சொல்ற மெசேஜ்கள், மாரல் வேல்யூகள் தான் மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா ரீச் ஆகுது. தெருவில் எதிர்த்தாப்புல நம்ம டீச்சர், ஏன் நம்ம கடவுள் சிவபெருமானே நடந்து வந்தா கூட தூரத்துல சினிமா நடிகர்கள் வர சத்தம் கேட்டா நம்ம வாத்தியாரே சிவபெருமானே தள்ளி விட்டுட்டு சினிமா நடிகர் பக்கத்தை ஓடிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம மேட்டுக்கு வாங்க. இந்த படத்துல தனுஷ் கையாண்ட விஷயம் கிராமத்தினுடைய மகத்துவம், குலத்தொழிலுடைய முக்கியத்துவம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். அம்மா அப்பா பெர்மிஷனோட தனுஷ் சென்னைக்கு போறாரு, ஃபாரின்ல வேலை பார்க்கறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்பா இறந்ததுனால திருப்பி கிராமத்துக்கு வந்து அப்பாவுடைய மகிமை, அந்த பாரம்பரிய இட்லி கடையினுடைய மகிமையை அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு அப்பாவுடைய கனவை நிறைவேற்றுற மாதிரி படம் போகுது. அதுக்காக பழைய காங்கிரஸ் சிஎம் ராஜாஜியை ரெக்கமெண்ட் பண்ண குல தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எடுக்கல தனுஷ். அதை நல்லா கவனிக்கணும். பாங்காக்ல மாசம் 50,000 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்து அங்க நல்ல ட்ரெஸ் வாங்கி நல்ல காஸ்ட்லியான மொபைல் வாங்கி லைஃபை என்ஜாய் பண்றதுனால கிடைக்கிற சந்தோஷத்தை விட சொந்த கிராமத்துல அப்பா நடத்துற எட்டனா ஹோட்டல் மூலமா மக்களுக்கு சுவையான சாப்பாடு பரிமாறல கிடைக்கிற சந்தோஷம் மட்டும் இல்ல, ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமா இட்லிகள் சாப்பிட கொடுக்கறது மூலமா சந்தோஷம் மட்டும் இல்லாம புண்ணியத்தையும் நிம்மதியும் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கலாம் சொல்லியிருக்காரு தனுஷ். நல்ல ஐடியா. இதை ஓரளவுக்கு சினிமா எலமெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாதிக்கு மேல யதார்த்தமா சொல்லியிருக்காரு தனுஷ். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா ஹீரோ பில்டப்புக்கான சான்ஸ் இந்த படத்துல நிறைய இருந்தோம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த ஓவர் பில்டப், மாஸ், மல்டி டைலாக், இந்த மாதிரி மாஸ் எலமெண்ட்டுகளை ஒரு இட்லிக்கு 4 கரண்டி சாம்பார் மாதிரி யூஸ் பண்ணாம 3 இட்லிக்கு 1 ஸ்பூன் கார சட்னிங்கிற மாதிரி நீட்டா யூஸ் பண்ணிருக்காரு தனுஷ். அதே இன்டர்வல் பிளாக்ல ஒரு கோட் வேர்டா சொல்லியிருப்பாரு தனுஷ். அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி தனுஷ் அருண் விஜயை போட்டு அடிச்சு முத்தி எடுத்துருவாரு. அப்ப இளவரசர், டே முருகா இவனை போய் அடிச்சிட்டியடா, இவங்க பெரிய ஆளாச்சேடா, இவங்க உன்னை என்னெல்லாம் பண்ண போறாங்க பாருன்னு வார்னிங் பண்ணும்போது மத்த வழக்கமான தமிழ் சினிமாக்கள் மாதிரி தனுஷ் அப்படியே நம்ம கேமரா பக்கம் நம்ம பக்கம் திரும்பி அப்படியே விரல நீட்டி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லும் போது இன்டர்மிஷன் அப்படியே டைட்டில் போடாம கேமரா நேரா ஹோட்டலுடைய வாலுக்கு போகும். அங்க வால்ல ராஜகரன் ஏற்கனவே பெயிண்டால அகிம்சையை வெல்லும்னு ஒரு வாக்கியம் எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கு கீழே இன்டர்மிஷன் டைட்டில் போடுவாங்க. அதாவது இடைவேளைக்கு பிறகு ஹீரோ வந்து வில்லன் குரூப்புக்கு அகிம்சை வழியில தான் ஆன்சர் பண்ண போறாருன்னு ஒரு கோடு வேர்டு மூலமா தனுஷ் சொல்லியிருப்பாரு. இது நல்ல வித்தியாசமான ஐடியா. இது அப்படியே கிளைமாக்ஸ் வரைக்கும் தன்னுடைய கண்ணுக்குட்டியை கொள்ள வர சமுத்திரக்கணி கூட சண்டை போடுற சீனை தவிர கிளைமாக்ஸ் வரைக்கும் அகிம்சையை மெயின்டைன் பண்ணி வில்லன்களை ஜெயிப்பாரு தனுஷ். அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல அருண் விஜய் மாதிரி ஒரு சைக்கோ வில்லன் இருந்தோம், சத்யராஜ் கூட அடியாட்கள் நின்றுட்டே இருந்தோம். கிளைமாக்ஸ்ல மறுபடியும் அருண் விஜயை போட்டு அடிச்சு மோத்தி அவர் ரத்த குளத்துல மிதக்க வர்ற வழக்கமான தமிழ் சினிமா கிளைமாக்ஸ் மாதிரி இல்லாம ஃபைட்டே இல்லாம ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான ஒரு கிளைமாக்ஸ் பிரசன்ட் பண்ணிட்டு தனுஷ். சூப்பர். இதை இப்ப இருக்கிற நியூ ஜென் 2K கிட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் லோகேஷ் கனகராஜ், அருண் மாதேஸ்வரன், மாரி செல்வராஜ், முத்தையா மாதிரி வயலண்டான டைரக்டர்கள் பிரசன்ட் பண்ற குரூரமான ரத்தம் தெரிக்கிற வயலண்டான கிளைமாக்ஸ்களை என்ஜாய் பண்ணியே பழக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாம் இந்த மாதிரி சாஃப்டான கிளைமாக்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி பேசினா நம்மள பூமர்னு நம்முடைய எமோஷனல் ஃபீலிங்ஸை பார்த்து இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இவங்க தான் Facebookல ஆனா பொண்ணான்னு தெரியாத ஒரு ஃபேக் ஐடி கூட மானே தேனே பொன்மானே டார்லின்னு நைட்டு ஃபுல்லா இன்பாக்ஸ்ல சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. படத்துல ஷாலினி பாண்டே, நித்யா மேனன், அருண் விஜய், இளவரசு, ஆடுகளம் நரேன், ராஜகிரண், கீதா கேல,
கமலஹாசன், சமுத்திரகனி, பார்த்திபன், இப்படி ஏகப்பட்ட கதாபாத்திரங்களுடைய கேரக்டர் ஸ்கெட்சிங் நல்லா இருந்தது. அருண் விஜயோட அஸ்வின் கேரக்டர் மாதிரி பட்டணத்துல கிராமத்துல ஏகப்பட்டவர் நம்மளை சுத்தி இருப்பாங்க. நம்ம எவ்வளவுதான் டீசெண்டா அன்பா பழகினாலும், நம்ம விட்டு கொடுத்து போனாலும் நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை அழிக்கிறதுல குறியா இருப்பாங்க, நம்மளை ரொம்ப காயப்படுத்தி அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி எவ்வளவுதான் நம்ம ஊர்ல நம்மளை நேசிக்கிற உறவுகள், ரத்த பந்தங்கள் இருந்தாலும் நம்ம தொழிலை நாசம் பண்றதுக்குன்னே பொறாம பிடிச்ச சமுத்திரகனிமானி ஆட்கள் எப்பவுமே சதி பண்ணிட்டே இருப்பாங்கன்னு மக்களுக்கு வாணி பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களை டெலிவர் பண்ண விதம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச இன்னொரு அம்சம் என்னன்னா, இந்த படத்துல நக்கல் மன்னன் சத்யராஜ் இருக்காரு, லொல்லு மன்னன் பார்த்திபனும் இருக்காரு. இந்த ரெண்டு பேரும் வர காம்போ சீன்கள்ல ஸ்கிரீன் பிளேல டைம் பாஸ் பண்ணணும்னு கொஞ்சம் ஜாலியான சீன்கள் வைக்காம அவங்க ரெண்டு பேரும் யதார்த்தமா காமிச்சது நல்லா இருந்தது. டெய்லி கடைக்கு வந்து இட்லி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ற தாத்தா, நித்யா மேனன் பொண்ணு கிட்ட வர சமுத்திரகனியே, நீ எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சு இருந்தாலும் ஜனங்களுடைய அன்பை அதிகம் சம்பாதிச்சது தனுஷ் தான் என்னுடைய மாப்பிள்ளைக்குன்னு சொல்ற நித்யா மேனனுடைய அம்மா அவரை இந்துமதி, வாய் பேச முடியாட்டாலும் ராஜீகரனுடைய மறு ஜென்மமா வந்து தனுஷ் மேல பாசம் காமிக்கிற அந்த கண்ணுக்குட்டி, ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்கு. வசனங்கள் ரொம்ப நல்லா யதார்த்தமா இருந்தது. அதுல குல தெய்வங்களுடைய மகிமை, சக்தி, அவங்கள நம்ம ஏன் கும்பிடணும்னு ராஜகிரன் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்தது. அதே மாதிரி ராஜகிரனுடைய ஹோட்டல் வரலாறு கதையும் நல்லா இருந்தது. இதெல்லாம் நல்ல ஒரு மோட்டிவேஷன் எலமெண்ட்ஸா இருந்தது இந்த படத்துல. இன்னும் இந்த மாதிரி படத்துல ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட், கிரிட்டீரியால ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டிகள் சொல்லிக்கிட்டே போலாம். அதுக்கே இன்னும் 2-3 பாட்டு போகும் போல. மொத்தத்துல ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட்ல தான் பவர் பண்ணி தான் மறுபடியும் நிரூபிச்ச தனுஷ்க்கு மிகப்பெரிய பாராட்டுகள். படத்தோட கேமராமேன் கிரண் கௌஷிக் தேனி மாவட்ட கிராமம், அதனுடைய தெருக்கள், வயல்கள், ரோடுகள் எல்லாத்தையும் அழகா படம் பிடிச்சது மட்டும் இல்லாம பாங்காக்கு அழகையும் அவ்வளவு சூப்பரா காட்டி படத்தோட ஈஸியா கனெக்டாக வச்சிருக்காரு. முக்கியமா அந்த தந்தானே பாடல் காட்சி, கோவில் திருவிழாவை படம் பிடிச்ச விதம் சூப்பரா இருந்தது. அடுத்த படத்துக்கு மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஸ்கோர் தனுஷனுடைய ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். தனுஷ் பாடி இருந்த தந்தானே பாட்டு சூப்பரா இருந்தது. அதுக்கான டான்ஸ் கோரியோகிராஃபியும் நல்லா இருந்தது. அதே மாதிரி தனுஷ் நித்யாவோட என்ன சுகம் பாட்டும் நல்லா இருந்தது. ஆனா எனக்கு இந்த பாட்டோட ரொம்ப பிடிச்சது தனுஷ் ஜிவி கமல வாத்தி படத்துல வந்த ஒருதலை காதல தந்தையின் வாத்தி பாட்டு. இந்த பாட்டோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிஜிஎம் ஸ்கோரிங், எமோஷனல் த்ரில்லிங் சீனுடைய டோசேஜுக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமா கொடுத்திருந்தார் ஜிவி பிரகாஷ். அடுத்த படத்துக்கு எடிட்டிங் பிரசன்னாச்சிக்கு ஒரு யதார்த்தமான ஸ்லோ டிராமாவா இருந்தாலும் ரொம்ப லாகிங் ஃபீலிங் வராத அளவுக்கு ஓரளவுக்கு கிரிப்பாவே எடிட் பண்ணியிருக்காரு எடிட்டர். படத்துல சீரியல் மாதிரி ரொம்ப நெஞ்சு நகர சீன்கள், ஓவரான எமோஷனல் சீன்கள் இருந்தாதான் இவருக்கு கட் பண்ற வேலை ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஆனா அது அருமையான ஸ்கிரீன் பிளே மூலமா பிரசன்ட் பண்ணி எடிட்டருக்கான வேலையை ரொம்ப குறைச்சிருக்காரு தனுஷ். மொத்தத்துல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா சூப்பராகவே இருக்கு. என்னப்பா இந்த படத்தை பத்தி இவ்வளவு பாசிட்டிவா பேசுற, அப்ப மைனஸ் பாயிண்ட்களே இல்லையா நீங்க கேட்கலாம். இருக்கு, ஆனா 1-2 மைனஸ் பாயிண்ட்களை தவிர மத்த எல்லாமே கொஞ்சம் மைல்டா தான் இருக்கு. முதல் மைனஸ் பாயிண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்டாக்குன அந்த இம்பாக்ட், அந்த பாதிப்பை வந்து செகண்ட் ஹாஃப் உண்டாக்க தவறி இருக்கு. ஏன்னா முதல் பாகம் கொஞ்சம் யதார்த்தமா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல படம் என்னதான் யதார்த்தமா இருந்தாலும் சினிமா தன கொஞ்சம் உள்ள பூந்துருச்சோன்னு தோண வச்சிருச்சு. அதை இடைவெளிக்கு முன்னால ஃபைட் சீன்ல கொஞ்சம் தோண வச்சுட்டாங்க, அது வேற விஷயம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், படம் ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே ஸ்மூத்தா போகுது. அடுத்த சீன்ல என்ன நடக்க போகுதுன்னு பக்கத்து சீட்டு குழந்தைக்கு கூட நல்லா தெரியுது. பிகாஸ் இவங்க ட்ரெய்லர்ல படத்தோட ஃபுல் ஸ்டோரியாவும் இந்த படம் இப்படித்தான் போகும்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இடைவெளின்னு டைட்டில் கார்டு போடும்போது செகண்ட் ஹாஃப்ல படம் அகிம்சை வழியில தான் போகும், ஃபைட்டு மாசு அந்த அளவுக்கு இருக்காது, அதனால போர் அடிக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க கிளம்பி வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. அடுத்து கேரக்டர் ஸ்கெட்சிங் ரொம்ப நல்லா இருந்தாலும் முக்கியமான கதாபாத்திரங்கள் தனுஷ் அண்ட் சத்யராஜோட கேரக்டர் ஸ்கெட்சிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. பிகாஸ் இந்த 2 கேரக்டர்களும் தடுமாறிக்கிட்டே இருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க அந்த 2 பேரும். தனுஷ் அம்மா அப்பா மேல பாசம் வச்சிருந்தா அட்லீஸ்ட் சென்னையிலேயாவது இருந்திருக்கலாம், ஏன் பேங்காக்கு போறாருன்னு தெரியல. வெளிநாட்டு வேலைக்கு போனா அம்மா அப்பாவை பாக்குறது பராமரிக்கிறது கஷ்டம்னு முதல்ல அவருக்கு தெரியாதா? அப்ப கொஞ்சம் வருஷம் அங்க இருந்துட்டு பணம் சம்பாதிச்சுட்டு அப்புறம் சென்னையில ஒரு பெரிய வேலையில ஜாயின் பண்ணிருக்கலாமே, அம்மா அப்பா அடிக்கடி வந்து பாத்துருக்கலாமே. அதை விட்டுட்டு பாங்காக்ல இருந்த 20 வருஷத்துல 5 தடவை மட்டும் அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு அப்புறம் அவங்க இறந்த பிறகு அவங்கள பார்க்க முடியல, பாசம் காமிக்க முடியல, அவங்கள கூட வச்சுக்க முடியலன்னு வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை ஏத்துக்கவும் முடியல. அதே மாதிரி இவரை லவ் பண்ற ஷாலினி பாண்டே ரொம்ப நல்ல பொண்ணு, ஸ்டேட்டஸ் அந்தஸ்தெல்லாம் பார்க்காம இவரை சின்சியரா லவ் பண்றாங்க. சத்யராஜ் தன்னோட பணக்கார அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு இவங்க மேரேஜுக்கு சம்மதிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஷாலினி பாண்டியை பிரேக்கப் பண்றதுக்கு எப்படி இவருக்கு மனசுக்கு
வருதுன்னு தெரியல. ஜஸ்ட் என்னுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க, மேரேஜ் ஒரு 6 மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணாலே போதுமே. மேரேஜ் ஏன் நின்று போச்சுன்னு யார் கேட்டாலும் பையனோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அதனால ஒரு 6 மாசத்துக்கு மேரேஜ் போஸ்ட் பண்ணிட்டு சொன்னா எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் செய்வாங்க. இது உலகத்துல நடக்கிற காரியம் தானே. பையன் ஒண்ணு போன ஏமாத்திட்டு ஓடி போலையே, அப்ப தைரியமா இதை சொல்லலாமே. அப்புறம் இதுக்கு இவங்க மேரேஜ் பிரேக்கப் ஆச்சுன்னு பயங்கர டென்ஷன் ஆகி பாங்காக்ல பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோட தேடிக்கு வந்து மெனக்கட்டு தனுஷ தேடி வந்து அவர் அப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல. மறுபடியும் சொல்றேன், என்னடா இப்படிப்பட்ட ஒரு பொண்ண இத்தனைக்கு தன்னை மேரேஜ் பண்ணாம கைவிட்டவன்னு தெரிஞ்சோம் இவரை மறக்காம கடைசி வரைக்கும் இவரை விட்டு கொடுக்காம இவரே நினைச்சுக்கிட்டு இவர் மேல உள்ள பாசத்தினால காதல்னால ஷாலினி பாட்டு கன் வச்சு சூசைட் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணை விட்டுட்டு இவரை உடனே மறந்து நித்யா மேனை எப்படி காதலிக்க ஒரு தனுஷுக்கு மனசு வருதுன்னு தெரியல. இந்த பொண்ணு இப்படி அம்போடு உருவமே, இவளுடைய மேரேஜ் இப்படி நின்று போச்சுன்னா இந்த பொண்ணுடைய லைஃப் என்ன ஆகும், இவங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அந்தஸ்து என்ன ஆகும், அதெல்லாம் ஹீரோ முருகன் யோசிக்கவே மாட்டாரா? அவருக்கு அம்மா அப்பா மட்டும்தான் முக்கியமா? இதெல்லாம் பார்க்கும்போது தனுஷ் கேரக்டர் மேல இருந்த அந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி சத்யராஜ் கேரக்டர் வீக்கா இருக்கு. நல்ல முதலாளியா இருக்காரு, ஷாலினிக்கு நல்ல அப்பாவா இருக்காரு. ஆனா இவ்வளவு பெரிய புத்திசாலியான பிசினஸ் மேனுக்கு தன்னுடைய பையனை எப்படி வளர்க்கணும்னு தெரியலையா? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு இவருக்கு தெரியாதா? பையன் மேல உள்ள பாசத்தினால அவன் என்ன சொன்னாலும் மாங்குன்னு தலையாடுறாரு, அவன்கிட்ட கெஞ்சி கட்டி அழுகுறாரு. இப்படிப்பட்ட அடமண்டான பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே நல்லா அடிச்சு திருத்தி வளர்க்கணும்னு ஒரு சாதாரண அப்பா கூட தெரியுமே. இப்ப என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் என்னுடைய அப்பா ராத்திரி வேலையை முடிச்சுட்டு தூரத்துல சைக்கிள்ல வர்றதை பார்க்கும் போதே நானும் எங்க அண்ணன் அக்கா எல்லாம் டேபிள்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் அப்படியே ஒழுங்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். மத்த உடஞ்சு கிடக்கிறது, களைஞ்சு கிடக்கிறது, கீழே தரையில சிந்தி கிடக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உட்காந்துருவோம். வீட்டு வாசல்ல எங்க அம்மா கூட உட்காந்து கதை பேசுற அக்கப்பக்கத்து அக்காக்கள் கூட இந்த அண்ணாச்சி விட்டாங்கன்னு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு நடை கட்டுவோம். அந்த அளவுக்கு குடும்பத்தை கண்ட்ரோலா எங்களை ஸ்ட்ரிக்டா வளர்த்தாருனாலதான் நாங்க இன்னைக்கு நல்ல ஒரு டீசென்டான பிள்ளைகளா சொசைட்டில நல்ல ஒரு மரியாதையோட நல்ல பேரோட வளர்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சாமர்த்தியம் ஒரு பெரிய புத்திசாலி பிசினஸ் மேனுக்கு இல்லைன்னு நம்ப முடியல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எல்லாரும் ஷார்ப்பா இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா இந்த பழைய டைரக்டர் விக்ரமன் படத்துல வர மாதிரி ஹீரோட இட்லி கடை ஒரே பாட்டுல கிராமத்துல ஊர்ல தமிழ்நாட்டுல இந்தியால உலகத்துல பயங்கர ஃபேமஸ் ஆகி இவங்க நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணி ஹீரோ காரு பங்களா வாங்குறாரு, ஏரோப்ளைன் வாங்குறான்னு ஒரே பாட்டுல காமிச்சு கிரிஞ்சி ஃபீலிங் எல்லாம் கொண்டு வரவே இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். கடைசியிலும் அவரோட கடை எதிரிகளான தீ வச்சு கொளுத்தப்படுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் சந்தோஷமா நம்பிக்கையோட கடை கட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ அகிம்சை அகிம்சைன்னு அப்பா சொல்ற மாதிரி காந்தி வழியை பின்பற்றுகிறார். அது காந்தி காலத்துல இருந்த மக்களுக்கு ஓகே. ஆனா நம்ம இப்ப எவ்வளவுதான் எப்படி சமாதானமா அன்பா போனாலும் அவனுமா நம்ம அவனுக்கு பயந்து போய் ஒதுக்கிட்டோன்னு இன்னும் நம்ம மேல கையை வைக்கதான் பாக்குறான். அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட அகிம்சை வந்து ஈடுபடுமா, அகிம்சை ஒர்க் அவுட் ஆகுமா, அதான் ஒரு பெரிய கொஸ்டின். சோ தனுஷ் இந்த மாதிரி ஊர்ல நிறைய எதிரிகள் இருக்கும் போது கையில அல்லது வேஷியில ஒரு அருவாளால் எதிரிகளை சும்மா மிரட்டுறதுக்காக எடுத்துட்டு போலாமே. ஆனா இவர் மனசாட்சியே இல்லாத அருண் விஜய் கிட்ட அகிம்சை அகிம்சைன்னு போயிட்டே இருக்காரு. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிற சமுத்திரகன் கிட்ட அகிம்சை வழியை ஃபாலோ பண்ணி அவரை அடிச்சு தூக்கி போட்டு துவச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் நெருடலா தான் இருந்தது. மற்றபடி வேற எந்த மேனேஜ்மெண்ட்ல அந்த படத்துல இல்ல. ஓகே, இப்போ ரிவ்யூவோட கிளைமாக்ஸ் வந்தாச்சு. ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா? படத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி வண்டியா ஏகப்பட்ட மாரல் வேல்யூஸ் இருக்கு. அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவங்களை சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும். நகரங்கள், பணம், துணிமணிகள், மொபைல் போன், நண்பர்கள், அதிக சம்பளமும் கொடுக்குற சந்தோஷத்தை விட நம்மளை நேசிக்கிற உறவுகள் கொடுக்குற சந்தோஷமும் நிம்மதியும் தான் அதிகம். இப்படி ஏகப்பட்ட மாரல் வேல்யூகளை அள்ளி தெளிச்சிருக்காரு டைரக்டர் தனுஷ். நல்லாவே இருக்கு. அடுத்த படத்தோட கேப்ஷன் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா செதுக்கி இருக்கலாம். இந்த அடிப்படையில படத்துக்கு தாராளமா 5க்கு 4 ஸ்டார்கள் கொடுக்கலாம். இது கிராம கதை படம், இது கிராம மக்களுக்கான படம்னு நகர மக்கள் இந்த படத்தை ஒதுக்கிடாதீங்க. இந்த படத்துல இவங்க சொன்ன மாரல் வேல்யூஸ் எல்லாமே கிராம மக்கள் மட்டுமில்ல நகர மக்களுக்கும் சேர்த்துதான். மொத்தத்துல தனுஷோட இட்லி கடை 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். தாராளமா இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பாருங்க. அருமையான ஒரு மோட்டிவேஷனல் ஃபீல் குட் மூவி. இப்போ உங்க ஊர்ல தியேட்டர்ல அந்த படம் ஓடுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சினிமாவில் வந்து ஜாதி, மதம், அரசியல், மொழி எல்லாம் பார்த்து இந்த படம் வந்து டிஎம்கே காரங்க ப்ரொடியூஸ் பண்ண படம், அதனால நாங்க பார்க்க மாட்டோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயத்தையாவது பண்றாங்களே.
இதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல படம் பார்க்கணுங்கிற முடிவோட இந்த படத்தை போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதே நேரம் ரொம்ப ஹைப் இல்லாம போங்க. ஓகே நண்பர்களே, இந்த திரையரங்கு செஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு ரிவ்யூ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.